அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய தமிழகம் கட்சியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய தமிழகம் கட்சியோடு அதிமுக இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழுமையான விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தேதி வெகு விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் மும்முரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுகவை பொறுத்தவரை பாமக அதே போல தேமுதிக கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் புதிய தமிழகம் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் அலுவலகத்திற்கு அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவானது அந்த புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்திற்கு சென்று கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தார். இதற்கிடையே இன்றைய தினம் இந்த புதிய தமிழகம் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியோடு கூட்டணி அமைத்து புதிய தமிழகம் கட்சியானது தென்காசி தொகுதியில் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார். இதற்கிடையே தற்பொழுது மீண்டும் அந்த கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் ஒருவேளை அதிமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் புதிய தமிழகம் கட்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு சூழலில் புதிய தமிழகம் கட்சியானது 2 மக்களவை அதே போல 1 மாநிலங்களவை தொகுதியை கேட்க இருப்பதாகவும் தகவலானது தெரிய வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.